ஏக்கர் இந்த இடத்துல பாசனத்துக்கோ அதாவது விவசாய நிலம் இருக்கிறது அப்படின்னு இதுக்கெல்லாம் தண்ணி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் வேணுமா? அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்துக்கு வெறும் 650 கோடி ரூபாய் இருந்தால் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் கொண்டு வந்துடலாம். அதை கொண்டு வந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவே சரியா வரல. தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் கொண்டு வந்தா என்ன நடக்கும் கேட்கலாம். என்ன நடக்கும் தெரியுமா? தர்மபுரி மாவட்டத்துல 10 அணைகள், 83 ஏரி இருக்கு, 769 சிறிய ஏரிகள் இருக்கு. இதெல்லாம் தண்ணியால ரொம்பிடுவோம். இந்த திட்டத்தை கொண்டுதான் எப்படி தண்ணியால நிரப்பும்னா, நம்ம நிறைய மழை பெய்யும், அப்ப காவிரியில நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணிய எங்க கொண்டு வருவாங்க? தர்மபுரி வழியா தான் வரும். வந்தோடனே நேரம் கடலுக்கு போயிடும். ஆனா இந்த திட்டத்தை 650 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை நாம் கொண்டு வந்தால் இந்த ஏரி இந்த குளம் எல்லாம் நிரம்பி உங்க வீட்டு கிணறுல தண்ணி இருக்கும். 50 கோடி ரூபாய டாஸ்மாக்ல நம்ம வீட்டு ஆண் மக்கள் போய் கொடுக்குறாங்க. அதுல ஒரு 650 கோடியை கொடுத்தா இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனையே இல்லாம குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, விவசாயத்துக்கு நல்ல தண்ணி, 15 லட்சம் பேருக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணி கொடுக்க முடியும். 1 லட்சம் ஏக்கர்